அப்பப்ப மறந்துறீங்க பாத்தீங்களா? அப்பப்ப யாவப்படுத்துறேன் நாங்க. ஓ அப்படி சொல்லக்கூடாதுண்ணா. சொல்லவே மாட்டேன். நான் வந்துட்டேன். அதுக்கு அடுத்து எனக்கு நான் ஆளு போட்டிருக்கிறாங்களா? சரி, அவரையும் கூப்பிடவா? கூப்பிட்டு எதையோ செய்யறோம். கூப்பிடுங்கிறேன். சிவந்தி பூ முடிச்ச சின்னக்கா செய்தி என்னக்கா, ஓசிட்டாட்டையும் சிரிச்ச சொல்லக்கா, முத்து பிள்ளக்கா அது என்னவோ என்னவோ. சிவந்தி பூ முடிச்ச சின்னக்கா செய்தி என்னக்கா, ஓசிட்டாட்டையும் சிரிச்ச சொல்லக்கா, முத்து பிள்ளக்கா அது என்னவோ என்னவோ. விளையாடும் ஆத்துல காத்தடிச்ச அலையோடும் விளையாடும். உனக்கு இது தெரியாதா? பூஜையும் உன் கையில போட்டாச்சு, நம்ம பார்த்தாச்சு, இது எனக்கு இது புரியாதா? கண்ணால சொல்லி 2 மாலை எடுப்பேன், 2 கையாலே உனை வெளுப்பேன். சிரிக்காதே நாடு பொறுக்காதே, என் மனசை கெடுத்து மயிலே சிவந்தி பூ முடிச்ச சின்னக்கா செய்தி என்னக்கா, முகத்தை பார்த்து பேசியா? என்கிட்ட நம்மள்ட்ட முட்டை பல்ப் இருக்கு வேணுமா? முட்டை பல்ப் இல்ல, இது டியூப் லைட். ஏய் என்கிட்ட பெரிய சுவிட்ச் போர்டு இருக்குது, இங்க பாரு. ஓ டியூப் லைட் சுவிட்ச் போர்டுல சொருனாத ஏறி அது மாதிரி தெரியுமா? டியூப் லைட் ஓட்டச்சா அப்படி தெரிஞ்சுக்க. சும்மா டியூப் லைட்ல பீஸ் வர டியூப் லைட் வந்து வித்துறேன். சொருனாச்சா அது சுவிட்ச் போர்டு. முத சொருக இடம் கொடுத்தாத இங்க பிரகாசமா எரியும் முத. அம்மா நீ பிரகாசமா இங்க பாரு, அம்மா நம்ம என்ன கேட்ட முடியே? அம்மா நான் வாயில பறனல. பிரகாசமா எரியட்டு, பிரகாசோட எரியட்டு. அது பிரகாசமா சொன்னியா? என்னதான் இருந்தாலும் புலக்கு சொருனாச்சா எரியும். முத சொருக இடம் கொடுத்தாதான் முத எரியும். நீ என்ன கையில பிடிச்சிட்டு தெரிய வேண்டியது பீஸ் பண்ண பல்ப் எல்லாம். இடம் கொடுக்கல நாங்க தான் நீக்கி விட்டு சொருகிக்குறோம். நீ சொருகுனால அப்படி உனக்கு சொருகவே தெரியாது அப்புறம் என்ன? இங்க பாரு, இப்படி நீனா நீக்கி விட்டு சொருகுனா ஒரு நேரத்தை போல ஒரு நேரத்துல சாக்கு அடிச்சு போயிரும். நீ சாக்கு அடிச்சா என்ன மனுஷன் எதுல சொருகி சாக்கு? உனக்கு எப்படி சாக்கு அடிக்க நான் கேக்குறேன். எப்படி சாக்கு அடிச்சான்னா சாக்கு அடிச்சா உனக்கு அவர்தான் மரியாதை இருந்துச்சுங்க. இங்க பாரு, நான் வந்து நீ தேவலாம் பேசிக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாம நீ எனக்கு நீ பேசிக்கிட்டு. நீ தான் தேவலாம் பேசுற. நான் உண்டிய பொளப்பு உண்டு 4 வெட்ட வச்சு நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் உண்டு என் பொளப்பு உண்டு நான் வந்து நான் வந்து டியூப் லைட் விட்டா நம்ம பொளப்ப ஓட்டி. டியூப் லைட் விட்டாயே? டியூப் லைட் விட்டு என்னத்த டியூப் லைட் விட்ட? நான் டியூப் லைட் விடுறே எதையா விடுறே. ஒண்ணு என் பொளப்ப பாக்க விடு. இங்க பாரு, நீ வந்து ஏன் பொளப்ப பாக்க விடு? டியூப் லைட் ரெண்டும் சூப்பரா இருக்கு. எங்க பாக்குற? என்ன? அவரு சொல்றாரு அவங்க வீட்ல லைட் எரியலையா? இங்க பாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை இருந்துச்சுக்க. அம்மா சும்மா நீ தான் எனக்கிட்ட தேவலமா பிரச்சனை பண்ற. நீ போனா போகுதுன்னா ஆம்பளை பேன் பாக்குறேன். கார்த்திக் ராஜா குடுக்குறதும் டியூப் லைட் உடைஞ்சு போய் குண்டு பல்பு தெரிச்சு போய் தெரிஞ்சுக்க. போனா போகுது பொம்பளை புள்ள ரஞ்சிதான் பாக்குறேன். இல்லன்னா என்ன பண்ணுவே? அப்புறம் டியூப் லைட் உன் குண்டு இங்க பாரு, எல்லாரும் பல்பு பீஸ் போச்சு. எல்லாரும் டியூப் லைட் கை வச்சு போடுவாங்க. நீ என்ன பண்ணுவே? நான் வாய் வச்சே போடுறேன். தெரியும், நீ வாய் வச்சனால ஒரு நேரம் பல்பு வெடிச்சு போய் வாய் ஆளா கிழிச்சு போச்சு. நீ தேவலம் நீ என்கிட்ட பேசாத. நீ பாரு, ஏன் பொளப்ப நான் பாத்துக்க. ஏன் பொளப்ப நான் என்னை பார்க்க விடு. நீ எனக்கிட்ட பிரச்சனை பண்ணி. நீ தான் தேவலம் என்ன பிரச்சனை பண்ற? நான் பந்த போக்கு போய் இருந்தேனா நீ யாரோ பல தொழில் பல்பு வித்து. அப்படி என்ன பல தொழில் பார்த்து பல்பு விக்கிறேன் நான் கேக்குறேன். போக வேண்டியதானே ஓரமா பொம்பளை பிள்ளை நிக்கிற இடத்துக்கு வர்றேன். பொம்பளை ஆளு வீட்ல இருக்கிறவங்க தான் கேட்க முடியும் லைட் எரியுமா எரியாதுன்னு. ஆம்பளை ஆளு கேட்டா மஜ்ரா தெரியுங்க. அப்ப தெரியுதுல பொம்பளை பிள்ளை இருந்தா தான் உன்னால பண்ண முடியுமா? உனக்கு லைட் எரியல. எங்க லைட் எரியல? வாய பரல கிழிச்சு போன மணிபரசு மாதிரி அப்பா தவுட்டு இது மாதிரியே இருக்கு. உனக்கு லைட்டே இல்ல. ஏன் வளர்ந்த மரமாயா உன்னை யார் எக்க வைக்க வச்சோன்னா லைட்டா வை. எனக்கு பயந்து கிடக்குறா. நான் சாமி இறக்க வந்து பேய் குடிச்சு தீவும் போலையே. அதி நலையில
ஆட்டையும் புட்டியங்களை எழுத்து ஓடையிலே தம்பி ஹலோ மஞ்சள் சட்டை ப்ரோ சாமி அழைக்கும் போது சிரிக்க கூடாது ப்ரோ படிக்கட்டுன சாமி நின்றாடும் நிலம் அந்த 18 நாடர்களையும் படிக்கட்டாக்குன என் சாமி தம்பி நீ அங்கிட்டு போறியா அறையவா தான் நக்கல் மயில் பண்ணிக்கிட்டு இருக்க என்ன இந்த சாமி வருது கோத்தாவிட சாமி உனக்கு நான் அவன் அருள் அந்த கொடையை வச்சு வெட்டுவேன் இவங்க என்னோட ஈசபுத்து மாதிரி வேற சிவசமாதி அடைஞ்சேன் இங்க வா வா எண்ணி 2 என்னாம விட்ட இடம் 32 அந்த ஒத்த பனையா என் பாட்டையும் படுத்திருப்பது இடுகாடாம் வண்டி ஓடுறா வண்டி ஓட்டு கும்பிடு செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்லு சரி வீட்டுக்கு போ ஓ அடுத்தாள் வர சொல்லு இந்த அறை வாங்குறதுக்கு தான் 8 மணிலேருந்து வெயிட் பண்ணுறேன் என்னோட நண்பன் தான் வாடா வாடா உன்னையே தாண்டா தேடிக்கிட்டு ஆடுனேடா ஆட்டம் புரோத ஆட்டம் வாடா 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 தங்கா வாடா சிவன்ராத்திரிக்கு முழிக்கணும் நீ உதட்டுக்குள்ள கணேஷ் போயிலே திணிக்கணும் ஆட்டமா ஆடி நாடகத்தை கடுத்தியாடா என்டா பேப்பா என் மயனே உன்னை யாரா தொண்டியில இருந்து வர சொன்னது அங்கிட்டு வருவானே வந்து சிரிக்காம இருக்க நான் அரைஞ்சு விடுவேன் சிரிக்கா விபூதியா கொஞ்சம் கொட்டுப்பா டேய் விபூதியா ஆசிட்டாடா ஆசிட்டு போடியா சரி போங்க போ கருப்பா 1க்கு 2 பேரே கெடுத்துருவாங்க 3 பேர் வந்து எனக்கு கெடுத்துட்டாங்கடா என்னப்பா சோழியை முடிச்சிருவா ஓங்கிருவாப்பா பாப்பா பாப்பா போய் சாக்கடையில் போய் வானே அடுத்தாள் வா ஏன் எல்லாம் பயப்படுற வா இங்கிட்டு வா பூராமே நம்ம அண்ணன் தம்பி தான் நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும் உட்காரு படிவாய சந்தனமும் பறக்குதுடா கருப்பெங்கருங்குதிரை உங்களுக்கு கருகமணி எப்ப காதோரம் ஆடுதுரா வெண்புறாவும் அந்த ஒத்தான் கரைய வச்சு உய்யார நடந்து பட்டமுள்ள தாம்படுக்க கலியரி காலி முனிய அஞ்சராஜில உக்காந்து என் நாவு தடுமாறாமல் எனக்கு நல்லோஜை மங்கிடாமல் நீ காத்தது வடமதுரை ஏ பொல்லாப்பைய பாண்டி முனி நீ காத்தது வடமதுரை எப்போ இருக்கிறது கருப்பாயுரணி தங்கி இருக்கிறது வட்டாயுரணி பாண்டி முனி நீ தாமதிச்ச இடா சத்த மதுரையில் குறிவாக்க ஒருத்தனையும் காணாமே நீங்க இல்லடா உங்களை அவ்வளோதான் முடிச்சிட்டேன் உங்களுக்கு எந்த குறையும் வராது வையாம இருங்க இவ்வளோ சத்தம் கேட்குதுன்னா அந்த ஓனையை வர்றேன் அவனை இன்னைக்கு முடிச்சு போடுறேன் ஜோலியை திருவிழானிலே எனக்கு ஜோலியை முடிச்சு போடுறேன் இந்த இறச்சிடுறேன் அதையும் கொண்டு வா ஏன்டா குறிவாக்க வர்றான்னா அப்பனுக்கு தெவசம் நடத்த வர்றானடா
குறிவாக்க வர்றவன் எப்படியா இப்படி வருவானடா அழகர் கோயிலில் தெரிய எடுக்கிற மாதிரி இந்த கொடுமையாடா இருப்பா மருதங்குடி எல்லையில கிளம்புதுடா மருதுடையா எனாரு போவா என்னாச்சுப்பா சாமி இறங்குறதா இப்போ உடம்புக்கு இவ்வளோ அருள் தேவையில்லாது தாயில் எதில் போய் முடிய போதும் உட்காருப்பா எவனுக்காவது சாமி விட்டு விட்டு ஓல்டேஜ் மாதிரி வருமாடா இது என்னடா கரண்ட் புல் கட்டாத வீட்டில் எரிஞ்சது மாதிரி உன் புருஷன் தாண்டி காசு கொடுக்கணும் உட்காரி முண்டாய் சரி 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 போதும் போதும் 350 ரூபாய்க்கு இன்றைக்கு உட்கார முடியல அரும்பார அதான் எங்கிட்ட நெளிச்சு டவுசர் அகத்துறேன் பாரு அந்த ஒரு பக்கம் ஏற்றி போட்டு அப்படி உட்காருவேன் எனக்கு தெரியும்டா டேய் என்ன சாமி வருது ஏன்டா பம்புல காத்தடிக்கிற மாதிரி உட்காரா தம்பி ரொம்ப சிரிக்கிற ஆளு கொஞ்சம் தள்ளி நில்லுப்பா நான் பயந்து உடனே என்னமோ டிவி ஊட்டி சாட்டானா மாதிரி மலையில ஏறி சாமிடா எப்போ நடந்து போகும் பாதை நடந்து போய் நாங்க ஆனந்தண்ண வீட்டுல நல்ல கறி குழம்பு நாட்டு கோழி வறுத்த கறி வச்சிருந்தாங்க நல்லா சாப்பிட்டோம் அவ குடும்பம் பால்பாலா பொங்கணும் பால்பானை பொங்கணும் பட்டி வெறுகணும் ஐயா நாங்க திண்டதை நீ பார்த்துக்கிட்டே இருந்து நல்லா எச்சு ஊறுச்சா உனக்கு நான் எதை சொல்றேன் நீ எதை சொல்ற நீ சொன்னதை நானும் சொன்னேன் ஆனந்தண்ண வீட்டுல அவ்வளவு சாப்பாடு அருமை சூடத்தை பொறுது சூடத்தை எங்கன வருத முப்பத்தா இதுல வருது ஐயோ அப்பத்தா பொறுதுடா அப்பத்தா இதுல இண்டா பொறுதுடா மாதம் உடலது தளிரும் கொண்ட நரம்பு அந்துக்கிட்டு நீ பெரிய ஆஸ்பத்திரி காலையில போல பக்கத்துல இருக்கா அப்ப நீங்க என்ன ஆஸ்பத்திரிக்கு அனுப்புறதுக்கு ரெடியா இருக்கீங்க இப்ப எரிச்சிருவேன் உன்னை இப்ப பாடுறா உன்னை என்ன பண்றேன் மட்டும் பாடுறா பொறுதுடா பொறுதவா எரிக்கவா பொறுது அது எரியும் கருங்குளத்து முனை மொட்டை கவராய் நெடுங்குளத்து முனை மொட்டை கவரா நீ பொறுதுடா ஏன்டா ஏலே இதுக்குள்ள ஓட்டு போடுவேன் அப்படித்தாண்டா ஒரு மேடையில செஞ்சு விட்டு என்னென்ன கிருத்திரம் பண்றியான் பாரு உடுக்குடா 7 கிலோமீட்டர்ல எவனையாவது தீவாரணை காட்டுவானா அவன் என்னடா அப்படி உட்காந்துருக்கேன் முட்டை கோசம் நடக்கிற மாதிரி இவன் தீவாரணை காட்டினே நீ பொழந்துட்டு உட்காருப்பா டே பையி ஒரு மசுறு முடுக்க போன வைடா நீ திண்டு போன தெருவில் தெரியவா அடே வைடா அரியரி நமச்சிவாய குருவே நமச்சிவாய குருலிங்க நமச்சிவாய முந்திவி தொந்திவி நாயகனே எப்பே முருகனுக்கு முத்தவனே ஆனே முகத்தவனே குறி இறக்கிட்டு இருக்கேன் சாமி இறக்குறேன் குறி சொல்ல வேணாமா கீழே இருக்கிறீங்களா குறி சொல்லவா வேணாமா வீட்டுல கிழக்க உன் வீட்டுல கிழக்க விட்டு விட்டு கத்துதுடா கெவலி ஒண்ணு அது எல்லா வீட்லயும் கத்துதாமி கெவலி எந்த வீட்டுல கத்தாம இருக்கு என் வீட்டுல கிழக்க மட்டுமா கத்துது 4 மூலையில சுத்தி கத்துது அதுக்கு தீனி கிடைக்கல அது வாசி கத்துது இதெல்லாம் யாராவது துருவி கூட சொல்லுவாங்களா என்ன
ஏய் யாரை சீண்டுறீங்க? நடந்து வீட்டுக்குள்ள போனா என் காலு கூட வருது. தம்பி உன் குறி சொல்லவா மொத்தமா உன் ஜோலியை முடிச்சிருவா? சாமி குறி சொல்லணும் சாமி, உங்களை நம்பித்தான் வந்திருக்கேன். மயக்காட்டுல உழுதா கலப்ப தொழிலடா. ஆமா மழை பெய்யாம இருந்தா அப்புறம் எப்படி தொழிய? மழை பெஞ்சா பொத 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 பொதன்னு போகும். இதெல்லாம் யாரு? உன் வாழ்க்கையில இப்படி கல்ல முட்டின மாதிரி இருக்குன்னு குறி சொல்லி வரேன். மட திறந்தா தண்ணி வரல. கம்மாயிலே தண்ணி இல்லையா? அப்படி தண்ணி வரும். கம்மாயில தண்ணி இருந்தா வடைய திறந்தா வரும். மம்பட்டியை எடுத்தா கணை இல்ல. இன்னும் போடல, ஆசாரி அடைக்கல. கொஞ்சம் யாரா என்ன அதிசய போலாக சிரிக்கிற? கணப்பு மயிறு என்ன உடுக்கு சாமி? மர உடுக்கு. ஏட்ட ஒரு கரும்பு உடுக்கு இருக்கு, அடிக்கிறீங்களா? சத்தம் நல்லா கேட்க. நான் ஏழதான் சாமி, பணக்காரனா ஆக முடியலையே. அது நீங்கவே சொல்லுப்பா, சொல்ல கொடுப்பா. ஊரை சுத்தி சீமக்கர்வ. ஆமா அது இப்ப பெரிய போச்சு. நான் அதுதான் இப்ப விவசாயமே அதுதான். சீமக்கர் நல்ல மூட்டை போட்டு மூடு 1000 ரூபா 1500 ரூபா. அடே உள்ள இருக்க பேசாம இருங்கப்பா. ஏய் சாமி கோயில் பையா உள்ள ஆடுப்பா. ஏய் வீரை சுத்தி சீமக்கர்வ. ஆமா சாமி, தோன்றதுக்கு தேஜிபி கிடைக்குமா? ஏய் நான் என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? மரத்துக்கு கூட படுத்திருக்காண்டா அண்ணே முனி. அடுத்து சொல்ல வரி தெரியல தேலேன்னு சிரிக்கிற மாதிரி. சரியான சமாளிப்புக்காரன்டா நீ. அப்படியே சமாளி, அப்படியே அடுத்த வரி தெரியல. ஹலோ ஏய் ஏப்பா நான் குறி சொல்லுப்பா, எனக்கு தெரியாதா? அடுத்து என்ன சொல்லணும்னு சொல்லு. ஒண்ணு தெரியும். யோசிச்சுங்க. அன்னை முனிக்கு எலும்பு. இதுதான் அண்ணன் முனிதான் அப்பயே சொல்லிட்டு. அடுத்து என்ன சொல்ல வந்த? அன்னை முனிக்கு எலும்பு ஜம்பலம். பத்தே யோசிச்சிருக்கேன். வரதமணி என் கூட வந்து நீ பழி வாக்குறியாடா? ஐயா உங்களை போய் சம்பளத்துல 400 பிடிச்சிருவேன். இலும் சம்பளம் சொன்னீங்க, இப்ப சம்பளம் சொல்றீங்க. இலும் சம்பளத்தை கடையில வாங்கிடுவேன். இந்த சம்பளத்தை எங்க வாங்க? இங்கிட்டு வாப்பா. ஐயா ஊதி கொண்டா. யூதிய கொண்டா. அண்ணே வாணே. நிறைய கொண்டு. என்னடா கொட்டுற யூதி? அடா கை வலிக்கும். எதுக்கு நானா அடிச்சுக்கிறேன்? நீ அடிச்சா தப்புன்னு அடிப்ப. கண்ணை வலிக்கும். இது ஏய் விட்டு எஸ்ஆயிட்டாடா முருகா. நீ ஏன்டா காலிசு? இதெல்லாம் வந்து பிளாக்ல சரக்கு ஓட்டுற மாதிரி மெய்ஸா வரணும்டா. நீ பிளாக்ல சரக்கு ஓட்ட வேணாம் அப்படிதான் நான் மொத்தமா கம்பெனியே உனக்கு அனுப்பி விட்டுட்டேன். நீ என்னடா அப்படி இருக்க? எனக்கு பயந்து கிடக்கடா. சொல்லி வரேன். சொல்லி வாங்க தம்பி. தம்பி இந்த ஊதி போல ஒரு நாள் பிய்யா கரைச்சு ஊதியில ஊத்தி விடுறியா? சொல்ல விடுற. சொல்ல விடுங்க. ஒன்னா நீங்க பிறக்கணும். ஏய் கொட்டுக்காரா, அங்கிட்ட ஆயில் இருந்தா அல்ட்டோடா கொட்டுக்காரா. ஒன்னா நீங்க பிறக்கணும். நீங்க ஒரு தாயும் பாலும் உங்கணும். மூத்த வாரிசுல தகடு ஒண்ணு செஞ்சுட்டான்டா. ஆமா சாமி, அது ஈய தகடா இரும்பு தகடா? தகட கிளப்ப என்னாச்சு? அங்கிட்டு போடுக்காங்களா? நான் உனக்கு ஜெய்வனை வச்சது சொல்றேன்டா. எனக்கா
ஏல நான் எதை சொல்லிவானே இவன் பாரு இதுல தகரமாண்டு நான் இதோட தகடு ஓடுகான்னு கீழே குத்தி விடுறாங்களாட்டு வாட்டாத்தே. சித்திர மாசம் அடுத்து வையாசி மாசம் படுத்தா தூக்கம் இல்லே வாய் விரிச்சா உறக்கம் இல்ல பழைய உறவு கறி பாதையில கண்டுகிட்ட அவ அழுக நான் அழுக அண்ணா புறாத்த பாட்டு இல்லையா? வீடு கட்ட முடியல. ஆமா சாமி. ஐயா கருப்பா வீடு கட்ட என்ன செய்யணும்? ஆமா சாமி ரொம்ப கஷ்டப்படுறேன் சாமி. வீடு கட்டுறதுக்கு எப்படியாவது எனக்கு வழி வகுத்து கொடுக்கணும். கருப்பு ஏறட்ட பார்த்தண்டா மொட்டை மனைய. முட்டை மனையவா காலி எடுத்தவா அங்க யோசிக்க எனக்கு எதிரி எங்கேயும் இல்லடா இவன் தான்டா. அங்க அப்படியே அடுத்து என்ன சொல்றது கோடாங்கிண்டா அப்படியே தட தட தடன்னு வரணும். அங்க அடுத்து என்ன சொல்றது? யாரு செய்தி விடி ஓனர் மாதிரி இருக்கேன். பெரிய பெண்மையே உனக்கு என்ன வேணும்? பெரிய பெண்மை மச்சனை எங்க அக்காவத்தை கட்டி கொடுத்துருக்கேன். உனக்கு என்ன வேணும்? பெரிய பெண்மை சரி 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 பரவாயில்ல அதெல்லாம் நல்லா டேய் வாடா 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 ஆடா காலிஸ் ஆப்பா கொல்லங்குடிய விட்டு கிளப்புத காலி. அது பங்குனில தான் கிளப்புவாங்க. அவன் இப்ப தேவை பாரு. அடுத்து உனக்கு இந்த நிலைமை வராம பேசணும். சரிங்க சரிங்க சரிங்க. ஐயா சொல்லுங்க. கிளப்புன எலும்புச்சு அம்பலம் கெஞ்ச கிளம்புச்சு கிளம்பலம் சொல்லித்தான் பிரச்சனையே. நீங்க கோடாங்கி வாக்கு வந்தீங்களா இல்ல சேலம் சிவராஜ் சித்த வைத்திய சாலை வந்தீங்களா? ஐயா இது மாதிரி விஷயம் என்ன நீங்க வந்து பெரிய ஆளா இது மாதிரி விஷயத்துல. வடக்க சூளம் அப்புறம் தம்பி கைய வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா உன்னைய பொழந்துருவேன். நான் தான்டா கோடாங்கி. சரி தெரியும்டா மாப்பிள்ள. நான் மட்டும் கேனப்பைய நான் மட்டும் பூஞ்சி தெரியும் நீ மட்டும் பருமான மயிரா அப்படியே பவுடர் எடுத்து பொட்டு வந்துட்டு வந்துட்டாரு. கண்டாரு என்னடா ஏலான்றேன் என்னடா கேக்குற கொண்டு அட என்ன விபதி இருக்காடா இங்க வாடா. ஐயா இனி ரெண்டு பெண்ணடி மக ஓஹோ திடீர்னு ரெண்டு பெண்ணை அடிக்க இனி தொடர்ந்த மாண்டவனும் அழைச்சு வாடா அந்த பெண்ணடி மகளை. இந்த அழைச்சிட்டு வாரையா அழைச்சிட்டு வாரு லேடிஸ கூட்டி வரணும். ஏல இவன் ஏன்டா ரூம் பாய் மாதிரியா? இவன் கோயில் பூசாரி மருமே கிடா விட்டு வந்தாள். வாடா சின்னதா மைனே வாடா வாடா அவனை கூட்டு வாடா. இன்னும் சரியா அடிக்கல அவனுக்கு. வேற பிறந்த நாளுக்கு ஜாக்கெட் கொட்டுற மாதிரி கொட்டிட்டு இருக்கியா? இன்னைக்கு எத்தனை என்ன முடிவுலடா இருக்கீங்க? போதும் போடா. காத்தது என்ன மஜருக்கு கூப்பிடுறாயின்னு தெரியும்டா. வாடா தெரியும்டா நீ எதுக்கு கூப்பிடுறாயின்னு. அந்த பிள்ளைய கூட்டு வந்து மண்டி ஓட சொல்லு. அது இங்கெல்லாம் போட முடியாது. வெளியே வந்து போட சொல்லி இது பண்ணலாம். நீ அதுக்கு இல்லடா அடே கலைராஜா ஏலை பேய் வரட்ட வராங்களா? ஏய் மயில் மலை ஒரு அளவு ஏன் மலை சாஞ்சான ஹலோ ஹலோ தம்பி 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 புடிப்பா புடிடா. ஏற்கனவே ஒடிஞ்ச கை வலிக்குதுடா எனக்கு. ஏல இல்ல வேணாம்டா பிடிக்க வேணாம்டா. டே
ஏய் உன்னை பிணைகிறாங்கம்மா ஒரு மாதிரியா. இந்த ஆள் யாரு? ஏஜெண்டா? அங்கிட்டு போயா. இருக்கப்பா, இதுல யாரா புருஷன்? ஏப்பா இவன் என்னடா எறா மரம் இறக்கிற மாதிரி ஏந்துறேன். மண்டி ஓட சொல்லுப்பா. முடிய நீக்க சொல்றா. ஒரு வாராச்சு நீக்கி பேய் வரட்ட வந்து என்ன குளிச்சு விட்டு காய போட வந்தாளாடாவ. ஏலே என்னடா அடே அலங்காநல்லூருக்கு மாடு கொண்டு வாங்கி. இப்ப கை விட முடியாது, நேரம் ஆயிட்டு. ஏய் இப்ப விட முடியாது, 5 ரூபாய்க்கு விட முடியும். ஏலே அந்த பிள்ளைய இங்க கொண்டு வாங்கடா. வேற குண்டு காய்க்கு அடிச்சிருக்கிற மாதிரி இவங்க அடிச்சுக்கிறாங்க. இவன் முதல்ல யாரா? ஏய் இவனடா பிளாக்ல சரக்கு வைக்கிற உங்களை சட்டைக்கு வர்றவ. நான் தாண்டா கோடா இங்க சொல்லி கூட்டுவாங்கடா. ஐயோ எப்ப புருஷன் கேட்கிறா வரா? ஐயோ நேரம் வேணாம்டா, 3 மணிக்கு சொல்லியிருந்தா கிளப்பிருக்கலாம். உட்கார சொல்றா. உட்காருடா இருங்க சாமி, சாமி சாமி சத்தம் போடாதீங்க. ஏலே சத்தம் போடாதீங்க. டேய் எந்திரா, உட்கார ஓடி எந்திரா. இது டேய் பேய் குடிச்சது மாதிரி தெரியலையே. இல்ல குளிர் காத்து அடிக்குது போல. இல்ல வயித்தாலைக்கு அணத்துற மாதிரி இருக்காளே. முடியும் சொல்ல மாட்டியா? காட்டுல ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனை. தலைமுடிய நீக்கி விடு சாமி. இவெல்லாம் நீக்கி விட்டு 3 மாசம் ஆச்சு. தலைமுடிய நீக்கி விடு. அது சுத்த தமிழ்ல பேசுறேன். நீக்கி விடுப்பா. ஏலே இவ என்னடா என்னைய ஒரு மாதிரி நோங்குறேன். அது நோங்கல, உங்க முகம். நான் அப்படி ஆள் இல்லம்மா. அவ சித்தப்பா மாதிரி இருக்கான் பாக்குது. அட வேணும்னா முதவே தண்ணிக்கு போகையில போகையில தண்ணிக்கு தான் இந்த புள்ள போகையில போகையில கதிராட அண்ணே முனிய உன்னைய பின்தொடர்ந்து எத்தனை வருஷம் ஆச்சு. அப்போ இருக்கப்போ ஏத்தா ஏலே என்னை உட்கார வச்சு எல்லா வேலையும் பார்க்குறான்டா. வேணாம் எனக்கு ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி விடுங்க கூடாது. எனக்கு ஒன்று கூட ரெடி ஆக மாட்டேன். என்னடா சூட முட்டாயதை கொடுக்குற மாதிரி கேட்குற? இது பண்ணி விடுறா. ஏலே ஊராமட்டு பிள்ளையில ஏன்டா அப்படி பண்றிய? நான் இங்கே வந்தேன். உனக்கு என்னத்தான் வேணாம்? போட வாடாண்டா போட வாடாண்டா போக வேண்டியதானடா. என்னெல்லாம் போக வேற எப்படி இருக்கானடா. குளுக்கோஸ் சேர்த்து டீப்போ பிடிங்கி போட்டேன் பாரு. அது அப்பா அந்த முடியை நீக்கி விடுப்பா. ஏலை நீ என்ன லிஸ்ட் எழுத வரியா, பேர் வட்ட வரியா? உனக்கு என்ன வேணும் ஆத்தா? எது வேணும் ஏது வேணும்? சங்கரதான் சந்தன ஆடி சொல்லு ஆடி சொல்லு ஆடி சொல்லு. என்ன வேணும் உனக்கு எது வேணும்? அம்மா என்று அழைக்காது. ஏ அதுக்கு என் அப்பண்டிஸ் இருக்காங்க. டேய்
உனக்கு என்ன வேணும்? என்னென்ன வேணுமா? என்னடா வேணும்? பிராந்தி கடையில் வேலாக்குற மாதிரி கட்டிக்கிட்டு இருக்கா? அது கோட்டு வர புல்லு, காடை வர புல்லு, கவுதாரி வர புல்லு, வேற எழுதிக்கிறேன் சொல்லுங்க. கேட்டு எழுதுப்பா. சொல்லுங்க. கோட்டு வர புல்லு. ஏய் மெட்ராஸுக்காரனா இருப்பேன், அவன் ஆரஞ்சு வரைய விட்டுறான். எந்த டேய் அவனை வேணாம்ப்பா, விஜிட்ட கூட வேணாம். நான் ஏற்கனவே கேசியரா இருந்தாயா? ஏய் கேசு எப்பி ஆயிருந்தா போடா உள்ள. சென்னையில அந்த வேலை. ஏய் என்னடா எழுதுற? சரி அடுத்து எழுதுறா. சென்னையில வெண்ணவர் அடுத்து சொல்லுடா. சரி இடங்கள் பண்ணிக்கிட்டா. என்னடா போடா வடங்கறா? ஏய் பேய் குண்டக்க மண்ட பேச நீ. என்ன பேச? நீங்க சொல்ல முடியுமா முடியாது? எனக்கு வாய் தர முடியுமா முடியாது? இங்க வர ரப்ப எடுத்துட்டு தெரிய கூடாது ஒரு அளவுதான். போடா நினைச்சோ புருஷன் நினைச்சேன். சொல்லுங்கம்மா. என்ன சொன்னீங்க? அபிராமி சிவகாமி மகனிடம் என்ன ஏய் அது என்ன நோட்டுறாது? ஏய் என்ன நோட்டுது? இந்த ஓயாம தட்டி விடு. ஒண்ணு இல்லம்மா. ஏய் இதெல்லாம் பொம்பளை போட்டா என்னடா இது? அது லேடிஸ் அது மனு. இது யாரு இதுடா? கோட்டு ஒரு புல்லு. கவுதாரி புல்லு எங்கடா இருக்கு? அடே முழு கோழிடா. காடை ஒரு புல்லு. புல்லுடா. முழுசு. ஏ அவன படிக்கலடி, நான் படிச்சிருக்கேன். ஏ அவன் என்ன ஹெட் மாஸ்டரா? உனக்கு இப்பதான் தெரியுமாடா? கோடை ஒரு புல்லு, கோட்டு ஒரு புல்லு, கவுதாரி ஒரு புல்லு. சொல்லுங்க சொல்லுங்க இப்ப சொல்லுங்கம்மா. ஐயோ ஐயோ வேணாம். சொல்லுங்க சொல்லுங்க. ஏலே இது என்னடா இடம் கிடைக்காம டவுன் பஸ்ல போற பொம்பளை மாதிரி உட்காந்துருக்க, கடைசி சீட்ல உட்காந்துருப்பா அவரு. சொல்லுங்கம்மா. ஏய் பிரியாணி 3. ஏப்பா ஏலே ஏப்பாய் டேய் அவன்கிட்ட ஒரு 600 ரூபா வாங்கிட்டு வா. டேய் அந்த வேலை அவன்கிட்ட 600 ரூபா வாங்கிட்டு வா. உங்களுக்கு நாடாத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்களா நாட்டாக்கிய கொடுத்தாங்களாடா? ஏய் நான் இருக்கேன், நீ பண்ணி எங்க பிடிக்க? அவன் சட்டி போட்டுந்தானா போடலையாடா? போட்டுந்தானா? அதை இங்கே பார்த்தே ஒரு முறை பார்த்துட்டு வா. ஏலே விலங்காச்சிருக்குமா அவளை அரடா அவளை. டேய் கொலக்கட்டை கேக்குறா, நான் முடியாது சொல்லிட்டேன். 5 மணிக்கு மேல கேக்குறா, இப்ப கேட்டு எப்படி கொடுக்க முடியும்? ஏய் ஏய் அந்த அதை கொண்டு உள்ள விடுறா. என்ன உள்ள விட சொல்ற? நீ என்ன உள்ள விட சொல்ற? நான் என்ன உள்ள விடட்டா? அவளை கொண்டு போய் உள்ள விட்டு வாடான்ட்டு. அவர் மண்டையில ஒரே ஒரு தடவை பேன் பாத்துக்கவா? வேணா வேணா, நான் செகுல அரைஞ்சே வரையும் போச்சல அவளை. பேன் பார்க்க வேணாம், மூத்திரம் மஞ்சள் விளையாடு. சாமி உங்க மண்டையில மூத்திரம் பேன் பார்க்க வேணும் கேக்குறா. அவளை போச்சலா இவ்வளவு வேணா சொல்றா. ஆமா ஆமா. ஏய் வாய் தராத சொல்ல சொல்லு. ஏய் வர்ற வெள்ளிக்கிழமை மறைச்சு கட்டுறேன், அவளை போச்சுறா. ஏய் கூட்டு போறா. இன்னைக்கு நாடால யாரை கட்டி பிடிக்கிறதுன்னு தெரியலையே. எனக்கு ஏய் இந்த ஓம வாட்டர் இங்க கொண்டு வாங்கடா. 4 மணிக்கு டவுன் பஸ் இருக்கான், அதுக்கு போகலாம். நீங்க மைக் எதுல வைங்கடா? வாயில வைக்கணும். டேய் மைக்க பேசுற மாதிரி வைங்கடா. ஏன்டா எனக்கு கொஞ்சம் வேணும். என்னடா என்ன? இந்த சைடு போதுமா? எனக்கு பெருசா ஏலே நீ என்னடா கதவுக்கு ஆப்பு செஞ்சது மாதிரி காட்டிக்கிட்டு? வேணும்னா உனக்கு நீக்கிறக்காரன் தான் சரியா வருவேன். யார சித்தப்பாஞ்சலாடி நோத்தா போட்டேன்னு வச்சுக்க. சித்தப்பாங்கறாடா. தலைய நல்ல விரிச்சு ஆறா, இந்த புள்ள விரிச்சு ஆறா. கொஞ்ச நேரம் ஆடி சொல்லு உனக்கு என்ன வேணும்? தாய் அது வேணும். என்ன வேணும்?
காளி முண்டி அங்கிட்டு போக சொல்கிறேன். என்ன எனக்கிட்டும் கேட்குறா அங்கிட்டும் கேட்குறா? கொஞ்சம் இருக்காங்கயா. ஐயோ எப்படா? ஹலோ சோமத்தரம், நீ எல்லா வேலையும் முடிச்சு விட்டியாடா. ஏலே கட்லா மண்டை, நான் செக்யூரிட்டி தான், அவங்க வேலை பார்க்குறவரை இப்படி பார்த்துக்கிறேன். அப்புறம் கேட்பாங்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல. நீங்க அடிச்சு விடுறது இருக்குமா குஞ்சு தானே. ஏய் இவளையும் கொண்டு வாங்கடா, செல்லம் வெள்ளிக்கிழமை மறைச்சு கட்டுற 2 பேத்தையும் போங்கடா. ஆனா எவன் போட்டாட்டியும் நம்ம கட்டி கொடுத்து முத்தம் கொடுக்க மாட்டேன். கொஞ்சடா வெண்ணமேனே கோழி குஞ்சு. புரிஞ்சவோட முத்தம் கொஞ்சிருக்க மாட்டேன். அண்ணே டெய்லி கதம்ப நாடா வைங்கண்ணே. இந்த சீன் தானே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கட்டி பிடிக்கிற சீன். ஐயோ போடி, என்னடி ஐஸ் கேட்கற மாதிரியே கேட்கறாடா. ஏத்தி பாடி விட்டு இதுவரை எனக்கு நான் துண்டு ஓடல. அது 2 பேத்துக்கு நீ முதல்ல தள்ளி நின்றா.